Hello viewers, welcome to Jodi Talks. இன்னைக்கு நம்ம ஒரே கான்செப்ட்ல இருக்கிற ரெண்டு படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து த வண்டர். எப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த படம்? வண்டர் வந்து 22 ரிலீஸ் ஆச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மதம் வந்து ஒரு ஒரு சமூகத்தை வந்து எப்படி பாதிக்குது, மூட நம்பிக்கையில வச்சு ஒரு மதத்தை வந்து எப்படி கொண்டு போறாங்க. வெறும் கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லாம அதையும் மீறி இவனுக்கு கண்டதையும் பண்ணிட்டு அந்த மாதிரிதான் இது. வண்டரும் அதே மாதிரிதான். இந்த வண்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்துல இருந்து ஒரு நன் வராங்க, அதாவது நர்ஸ் தான், 2 நர்ஸ் தான் அது. ஆனா அது கேத்தலிக் இதுல இருந்து அனுப்புறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரிவிக்கப்படுதுன்னா, இந்த மாதிரி வந்து அயர்லாந்துல இருக்க ரூரல் வில்லேஜ், ஒரு கிராமத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து 4 மாசம் ஒரு சின்ன பொண்ணு சாப்பிடாம இருக்கு, ஒரு 12-15 அதை வந்து என்னன்னு 4 மாசம் சாப்பிடாம உயிரோட இருக்கு. அதை வந்து ஒரு கடவுளோட குழந்தைன்னு சொல்லி எல்லாரும் அங்க இருக்கவங்கள சுத்தி அவங்க இது வழிபடுற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு நீங்க போய் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க கேத்தலிக் சர்ச்சுக்கு. உடனே நேரா வந்து அவங்க வராங்க, அந்த ஹீரோயின் வராங்க, வந்துட்டு லிப்னு அவங்க வந்து வராங்க. அவங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைய பாக்குறாங்க. மேல வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு சின்ன வீடு, மேல அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. மேல வந்து படுக்க வச்சிருக்காங்க அவங்க தனியா, அது ரூம். அங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவ போய் பாக்குறா, இந்த ஹீரோயின் போய் பாக்குறா லிப். அவ வந்து அங்க மக்கள்லாம் வந்து பாத்துட்டு இருக்கவே மக்கள்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் போறாங்க. அதாவது ஒரு கார்டு மாதிரி வந்து அவங்க நினைச்சிட்டு பக்கத்து கிராமத்துல பரவி நிறையவே வர ஆரம்பிச்சாங்க. அவர் வந்துட்டு பாக்குறா, அப்படியே இவ வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்றா, நீ வந்து எப்படி சாப்பிடாம இருக்க, என்னது அப்படின்னு. என்ன வந்து கடவுள் தான் காப்பாத்தாரு, அவர்னாலதான் நான் சாப்பிடாம இருக்கேன், இப்ப 4 மாசம் சாப்பிடாம இருக்கேன். அவங்க அம்மாட்டையும் கேக்குறாங்க, நீங்க ஏதாச்சும் வந்து நாங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரகசியமா ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் எதுவுமே கொடுக்கறது இல்ல, கடவுளோட இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேக்குறா வந்து, நீ எப்படி நீ வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற, எப்படி இது இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து கடவுள் மண்ணாங்கிறவர் வந்து சொர்க்கத்திலிருந்து கொடுக்குறாரு. மண்ணாங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பைபிள்ல இருக்கிற மண், அந்த மோசஸ் பீரியட்ல வந்து சாப்பாடு கஷ்டப்படுவோம் மண்ணான்னு கடவுள் வந்து சொர்க்கத்திலிருந்து அனுப்புனதா வந்து சொல்லுவாங்க. டெசர்ட்ல போகும்போது சாப்பாடுலாங்க மண்ணாங்கிறது அது சொல்லுவோம். அப்படி அதுக்காக இவன் வந்து ஒரு மாதிரி அது ஒரு வினோதமா இருக்கு இவளுக்கு. அது கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறான். என்னன்னா ஒரு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறான், அவங்க அம்மா வந்து ஏதோ பண்றாங்க குழந்தைக்குன்னு சொல்லி ஒரு சீக்கிரட் வருது. அவளுக்கு ரகசியம் தெரியுது. அது அதனால என்ன பண்றான், நீ அம்மா கூட சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுறாங்க. எல்லாரும் தனியா போடுங்க, அந்த புள்ளை தனியா போடுங்க, யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன மீறி யாரும் தனியா போய் சந்திக்க கூடாது. இவ வந்து பாக்குறா. அப்ப வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு வாரம் வந்து அவங்க அம்மா வந்து எதுவுமே பார்க்காம இருந்தப்போ அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஹெல்த் இதாகுது, அப்படியே லோ ஆகுது. அப்ப வந்து அங்க இருக்கிற ஃபாதர்ட்டையும் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். அவன் டாக்டர் சொல்றான், இந்த மாதிரி வந்து நான் அவங்க அம்மா எல்லாம் சந்திக்காதங்காட்டி ரொம்ப லோ ஆகுது உடம்பு, அவங்க ஏதாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அப்பவும் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து அதை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். டாக்டர் என்ன சொல்றான்னா, நீ நர்ஸ் தானே, நர்ஸ் வேலையை பண்ணு, டாக்டர் நான் தான் இது பண்ணு எதா இருந்தாலும் நீ சொல்லாத அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் கட்டுப்பாடு. அதாவது இவளுக்கு ஒரு லெவலுக்கு மேல ஒரு எம்பத்தி வந்துருது. வந்து அந்த குழந்தை வந்து நம்ம அவங்க அம்மாவை சந்திக்க விடாம இருக்குங்காட்டி அவளுக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ் பயங்கரமா வந்து ரொம்ப ஒல்லியாயி சாக நிலைமைக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். அது சாக நிலைமைக்கு அப்புறம் இவ வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். அது வந்து என்னன்னு அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து ஸ்பாய்லர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இது வந்து என்னன்னா ஒரு மதத்தோட எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீம் போகுது அது இந்த படத்துல காமிச்சு. அப்ப வந்து அந்த யூரோப்பு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப இந்த ஃபாஸ்டிங் கேர்ள்னு ஒரு இது இருந்துச்சு. இந்த ஃபாஸ்டிங் கேர்ள் அது என்னன்னா ரொம்ப நாள் சாப்பிடாம இருப்பாங்க. அதாவது அது வந்து அவங்களோட விரதம் மாதிரி, அது கடவுளுக்கு இருக்க மாதிரி. கிரேட் ஃபெமின் சொல்லி ஒரு பீரியட், அது அயர்லாந்துல கிரேட் ஃபெமின், அதாவது யூரோப் பாதி பக்கமே ஒரு 1850s இருந்து அந்த டைம்ல பல சாவு நடந்த டைம். அந்த டைம்ல தான் இந்த இதுவும் நடக்குது, அந்த பாஸ்டிங் இதுவும். அது அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி விரதம் இருந்தாங்க. அப்படியே கடவுளோட இது நம்ம நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம், கடவுளோட கிருபை கிடைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கான்செப்ட் அந்த பின்னாடி இருக்கிற அந்த பெரிய பஞ்சம் அந்த நிலவன் அந்த டைம்ல தான் நடக்க கதை இது. அது இதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து எப்படி காப்பாத்தினாவ நடந்ததா, அவ இறந்துட்டாலும் உயிரோடு இருந்தாலும் அந்த மாதிரி வந்து மீதி கதை இருக்கும். இதுல வந்து மூட நம்பிக்கையில வச்சு தான் பேசியிருக்காங்க. அப்ப இருக்கிற கேத்தலிக் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு மூட நம்பிக்கை எப்படி பட்டைய கலப்பி ஒரு காலத்துல இருந்தானுங்க, இப்ப வந்து பயங்கரமா இருக்கிறாங்க. இப்ப வந்து ப்ரோக்ரெசிவா இருக்கானுங்க, எல்லாம் வந்து பெரிய இது மாதிரி பேசுறாங்க. இப்போ ஒரு காலத்துல பலச மூட நம்பிக்கையில இருந்தவனு இந்த கேத்தலிக். அந்த அதை பத்தி ஒரு படம் தான் இது. இதை டைரக்ட் பண்ண யாருன்னா செபஸ்டியன் லிலியோ. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் வுமன் இருக்கிற செலின் டைரக்டர் சரியா,
அந்த ஃபேண்டாஸ்டிக் உமனுக்கு வந்து ஆஸ்கர் வாங்கினவர். இவர் எடுத்த எல்லாம் 3 படம் 4 படமுமே லேடிஸ் ஓரியன்டட் படம் தான். ஃபேண்டாஸ்டிக் உமனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோட படம். அப்புறம் வந்து குளோரியான்னு ஒரு படம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த படம் ஒண்டர் எல்லாமே லேடிஸ் ஓரியன்டட் படம் தான். அட்டாசமா எடுத்துப்பாரு. ஹீரோயின் வந்து ஃப்ளோரன்ஸ் போக், அவர் ஃபேமஸான ஆக்டர். இண்டஸ்ட்ரியல் கூட இருப்பாங்க. அந்த ஒரு சீன் அந்த இவ லவரா வருவாங்க. அது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபோக் ஹாரர் மாதிரி அப்படியே லைட்டா போகும். ஏன்னா வந்து ஒரு கிராமம் அந்த இதெல்லாம் பார்த்தா, ஆனா ஹாரர் கிடையாது. நான் சொல்றது அந்த போட்டோகிராஃபி, லொகேஷனு. போட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு ஹாரி வண்டர் தான். ஹாரி வந்து இந்த ஈலனு பவர் ஆஃப் தி டாக் அதெல்லாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி படம். இத கண்டிப்பா பாருங்க. இது வந்து ஒரு ஸ்லோவான ஒரு மூவி தான். ஆனா இதுல பல கேள்விகளுக்கு வந்து இது நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் வந்து நல்லா லிங்க் ஆகும். ஒரு காலத்துல கேத்தலிக் அப்படி வந்து அவனை வந்து திருந்தி இருக்காங்க, இந்த மூட நம்பிக்கையில ஒழிச்சிட்டு. அது வந்து இந்த படத்துல வந்து இப்ப எல்லா கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கவங்க வந்து பாக்கணும் கண்டிப்பா இந்த படத்தை. இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு படம் இப்போ ஒரு சிமிலரான படம் வந்து கிட்னாப் 23 வந்த படம், இட்டாலியன் படம். டைரக்டர் வந்து மேரியோ பெலாஜி. அவர் ஃபேமஸ் டைரக்டர், 45 வருஷமா இருக்காரு அவரு. இதுலயும் அதே மாதிரி தான். அந்த எதோட மோட்டார் கேஸ் ஒண்ணு இருக்கு, ஃபேமஸ் இட்டாலியன் கேஸ். அது எப்படின்னா அவருக்கு ஜீவிஸ் ஒரு யூத குழந்தை, யூத குடும்பத்துல பிறந்த குழந்தை. அது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த கேத்தலிக் அங்க இருக்கவங்க, அந்த இட்டாலியில இருக்கிற அந்த கேத்தலிக் அந்த ஃபாதர்கள் எல்லாம் வந்து அந்த பையன் வந்து கிறிஸ்டின் சொல்லி கூட்டு போயிடுவாங்க. போப்பு சொல்லி சொல்லி கூட்டு போய் ஏன் கூட்டு போறாங்கன்னா, அவன் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அந்த யூத குடும்பத்துல வேலை செஞ்ச கிறிஸ்டின் வேலைக்காரி அவ பயந்து போய் வந்து ஒரு எமர்ஜென்சி பேப்டிசம், அதாவது அவளுக்கு வந்து இது ஞானஸ்தானம் கொடுத்துருவா. அவங்களே சாக போறாங்க, அவளே யார் வேணா கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருவா. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே ரெடி ஆயிருந்து வையாது, எதனாலே ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 6 வயசு ஆனதுக்கு அப்புறம் போய் அந்த லோக்கல் இருக்கிற ஃபாதர்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி அவ யூதர் கிடையாது, நான் வந்து அப்பவே பேப்டிசம் கொடுத்துட்டேன், கிறிஸ்டின், அதனால நம்ம வந்து கொண்டு போயிடலாம், கிறிஸ்டினுக்கு தான் சொந்தம் சொல்லிடுவாங்க. உடனே அப்போ இருக்க ரூல் எப்படின்னா, அது வந்து பெப்பல் ஸ்டேட்னு இருந்த டைம் ரோம். அப்ப இட்டாலி யூனிபிகேஷன், அதாவது ஒன்றிணைந்த இட்டாலி கிடையாது. அப்ப வந்து பேப்பல் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. போப்பே வந்து ஒரு நாடு அப்படியே பயங்கரமா ஒரு 4-5 ஏரியாவை வந்து கவர் பண்ணி நாடா இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன சட்டம்னா, ஒரு நான் கிறிஸ்டின் வந்து ஒரு கிறிஸ்டின் குழந்தை வளர்க்கக்கூடாது. அதனால வந்து இவன் கிறிஸ்டின் குழந்தை சொல்லி அவங்க வந்து கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் அந்த கேத்தலிக் இருக்கிற அந்த போர்டிங் ஸ்கூல்ல வந்து இவங்க இது பண்ணி அங்க இருக்கிற கிறிஸ்டின் ஜாபெல்லாம் சொல்லி கொடுத்து, நீ கிறிஸ்டின் கேத்தலிக்கு, நீ வந்து அந்த யூத இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் அழுவாங்க, பிரிச்சு கொண்டு போவாங்க. அப்ப கேஸ் எல்லாம் போடுவாங்க. அப்ப நேரா போய் அந்த ஹாஸ்டலையும் பார்க்க போவாங்க. அம்மாவெல்லாம் பார்க்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு வாங்கிரு, நீங்க வந்து இந்த இடம் லாஸ்டா பார்க்க முடியும், இதுக்கப்புறம் நீ கிறிஸ்டினா மாறினா ரெகுலரா பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அது அந்த டைம் 1850s அது, அந்த டைம் தான். அப்ப வந்து கொஞ்சம் இட்டாலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேப்பல் ஸ்டேட்ல வந்து குறையிற நேரம். அப்ப வந்து போப்பா இருந்தது பாத்தீங்கன்னா பியூஸ் 9, அவர் தான் இது பண்ணது. அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஓவரா இப்போ நடந்த டைம் என்ன பண்ணாரு, இவரே பெர்சனல் கேர் இருக்கு அந்த குழந்தைக்கு, நான் வளர்த்துறேன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அவரே பெர்சனல் கண்காணிப்புல வந்து அந்த பையனை வந்து ஃபாதர் ஆக்குவார். அதாவது நீ யூத குழந்தை. அப்ப வந்து கேஸும் போட்டிருப்பாங்க, கோர்ட்டும் நடந்துட்டு இருக்கோம், கேஸும் நடந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பேப்டிசம் கொடுத்தா கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. உங்க அம்மா வந்து அப்படி கதருவா, அப்படியே இந்த மாதிரி குழந்தைய பிரிச்சு போய் ஒரு வந்து இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க கரெக்டா. அப்ப அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பீதியிலேயே தான் இருக்கும். அம்மா பிரிஞ்ச குழந்தை 6 வயசு. அப்ப வந்து அவங்க அம்மா பார்க்க வரும்போது கூட சொல்லுவான், நான் வந்து இனி யூத ஜபம் தான் சொல்றேன் நைட் அப்படின்னு சொல்லுவான். அது வேற இதாயிரும். அடுத்த தடவை இவங்க சந்திக்க கூடாதுன்னு ஃபாதர் கூட்டு போய் இது பண்ணிடுவான். அப்ப அந்த அவன் வந்து அந்த சின்ன பையன் தானே, ஒரு பேரனாயிலேயே இருப்பான், அதே ஒரு பயத்திலேயே இருப்பான். அப்ப வந்து ஒரு சூப்பர் சீன் இருக்கு அதுல போய் அந்த ஒரு இடத்துல போய் அந்த சர்ச்சில் அந்த சிலுவை இறந்து இயேசு பார்ப்பான். அவை பார்த்துட்டு அப்படியே அந்த ஏசுல இருக்கிற அப்படியே ஆணியெல்லாம் அப்படி கழட்டுவான். ஒவ்வொன்னா அப்படியே ஏசுனாரு ஆணியை கழட்டுவான். சும்மா அந்த ஒரு மாதிரி ட்ரீம் சீக்வன்ஸ் பண்ணியே வச்சுக்கவேன். அப்படியே கழட்டுவான், அப்படியே ஆணியை கழட்டினோட அப்படி ஏசுனா அப்படியே இறங்கி நடந்து போற மாதிரி காமிப்பான். பயங்கரமான. அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, இவரை வந்து இந்த சிலுவையில இருந்தங்காட்டி தான் நம்மள இங்க வச்சிருக்காங்க, இவர் கிளம்பி போனா நம்மள அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த சீன் இருக்கும். அது வந்து அட்டகாசமான சீன். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் அந்த மாதிரி மேட்ரு. இப்போ அதுக்கப்புறம் கடைசியில வந்து என்னாச்சு, அந்த மாதிரி வந்து இட்டாலியன் அந்த கடைசி எண்டு பெப்பல் ஸ்டேட்டோட உடையிற எண்டு அந்த டைம்ல வந்து நடக்கும். அது வந்து இந்த பாப்பியூஸ் அவரோட இதுவும் குறைஞ்சு பெப்பல் ஸ்டேட்ல இதாகி இவரே வந்து பிரிசனர் ஆஃப் வேட்டிகன் சொல்லி அதுக்குள்ளே இருந்துருவார். இட்டாலியில எல்லாம் வந்துருவாங்க, உள்ள ஆர்மில வந்துடும். அப்ப வந்து அவரு போப் வந்து அதுக்குள்ளே இருப்பார், நான் வெளியே வர மாட்டேன், கொஞ்சோண்டு ஒரு ஏரியால இருப்பார். இப்ப வேட்டிகன் சிட்டி மாதிரி ஒரு கொஞ்சோண்டு ஏரியால நான் பிரிசனர் ஆஃப் வேட்டிகன் சொல்லி அங்கே இருந்துருவேன். ஆமா, கடைசியில வந்து இந்த பெருசு ஒரு 20 வருஷம் கழிச்சு இது நடக்கிறது. 20 வருஷம் கழிச்சு பார்த்தா இவன் வந்து பயங்கர தீவிர கத்தலிக் ஆயிடுவான். ஆமா, அப்ப வந்து அவன் தம்பி அவன் அண்ணன் வருவான். அதாவது அவன் இட்டாலியன் ஆர்மி தானே, எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாச்சுல வந்து அவன் கூடுவான். தம்பியை பார்த்துட்டு வாடா
நீ வந்து வா எல்லாம் நம்ம இதாயிடுச்சு இப்பெல்லாம் பீப்புள் ஸ்டேட்ல இல்ல போப் கண்ட்ரோல்ல கிடையாது, வா நம்ம வீட்டுக்கு வரணும். நான் வரமாட்டேன், நான் கேத்தலிக் அப்படின்றோம். அப்படி சொல்லிட்டு போயிடும். அவன் வந்து வாடான்னு சொல்ல வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி விட்டுருவான். உடனே அப்ப எல்லாமே அங்க முடிஞ்சு இதாயிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்து டெத் பெட்ல இருப்பாங்க. அப்ப வந்து இவன் வந்து கூப்பிடுவாங்க, இவன் போவான். இவன் போயிட்டு அப்பவும் வந்து அவன் அம்மாட்ட சொல்லுவான். அவன் அம்மா பாசமா பாக்குறான்னு பார்த்தா அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான், உங்களுக்கு வந்து நான் இது ஞானத்தை கிறிஸ்டினுக்கு மாதிரின்னு சொல்லுவான். அந்த கட்டுப்பாய் துரத்திடுவாங்க. டென்ஷன் இது. அதாவது ஒரு குழந்தை, ஒரு யூத குழந்தைய கொண்டு எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி ஒருத்தனை வந்து ஒரு அம்மா வந்து ஒரு படுக்கையில இருக்கும்போது கூட நீ கிறிஸ்டினா மாறுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க, பாஸ் அவுட் பண்ணிட்டானுங்க. அவன் அதுக்கப்புறம் அவங்க வந்து குடும்பத்துக்குள்ளே அவங்க அம்மா சொல்லும் கடைசியில, நான் யூதரா போனா யூதராவே செத்துக்கிறேன் அப்படின்ட்டு. புரியுது? இது வந்து அவன் போயிடும், அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவன் எல்லா இடத்துலயும் இதெல்லாம் போய் பிரச்சனை 88 வயசுல செத்தான். உண்மை கதை. 88 வயசுல செத்தான். அதாவது எந்த ரெண்டு படகுகள் ஒட்டுணும் பாரு, மத வெறி தான் இருக்கு. அந்த கேத்தலிக்கோட மத வெறி வந்து படம் ஃபுல்லா அந்த 2 படங்கள் இருக்கு. ஒரு 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 வந்து சாப்பிடாம இருந்தா வந்து சொர்க்கத்துக்கு போவான். இன்னொன்னு வந்து ஒரு யூத 6 வயசு குழந்தை, அத வந்து நான் கிறிஸ்டின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன், அம்மா விட்டு பிரிஞ்சு கூப்பிடுவேன். இந்த அளவுக்கு கூப்பிட்டு போய் உங்க மதத்தை வளர்த்து என்ன பண்ண போறீங்க? என்ன எப்படி வந்து ஆணில இது மாதிரி சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே மூஞ்சில அடிச்ச மாதிரி. ஒருத்தன் மத வெறி இருக்கவன் வந்து இந்த மாதிரி படங்களை பத்தி திருந்துங்க, அதான் திருந்துங்க. எதுவுமே இல்ல, ஒரு சாப்பிடாம தான் எப்படி உயிரோட வாழ்வ? சயின்ஸ் சொல்லுது. அது அதெல்லாம் வாழ முடியாது. டாக்டர் சொல்லுவாங்கல்ல, வெயில் வெளிச்சத்தை வச்சு எப்படி பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உயிர் வாழுது, அந்த மாதிரிதான். அப்படி ஆமா, அந்த மாதிரி சொல்றேன். வெயில் வெளிச்சம் பிளான்ட் ஆனமா கிடையாது, நம்ம பாடி அமைப்பு இப்படி கிடையாது. ஆமா, இதே மாதிரி இந்த படத்தை கிட்னாப்ல அதேதான். ஒரு 6 வயசு குழந்தை கொண்டு போய் இது பண்ணிட்டு இருக்கோம். தேவையாது. அப்படி மதத்தவளுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில அவன் குடும்பம் இல்ல, அவனுக்கு கரெக்டா ஃபாதரே அவன் வந்து அந்த குடும்பம் போன இதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது போப்போட அந்த வந்து ஒரு ஈகோ தான் அது. அந்த போப்பு நான் வந்து கேத்தலிக் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்டம் ஆடினாங்காட்டினா இந்த வேட்டிகன் சிட்டி வந்து இவ்வளவு ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு அந்த ஏரியாவே. முதல்ல வந்து அவனை பாதி இட்டாலிய வச்சிருந்தாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை கதை நாவல் இருந்தா எடுத்தது. சொல்லி ஒரு நாவல், அதாவது உண்மை கதையை பேஸ் பண்ணி நாவல். இதுவும் வண்டரும் அதே மாதிரி தான், உண்மை கதையை பேஸ் பண்ணி நாவல். எம்மா இது எழுந்தது வாண்டரு. இது வந்து கிட்னாப் பாத்தீங்கன்னா டேனியல் இவங்க எழுந்தது. அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு கிடைக்குது, நல்ல ஒரு ரெசரேஷன், ஒரு புரிதல் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் பார்த்தா கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும். இதை வந்து ஒரு ஸ்லோ மூவின்னு சொல்லி விடக்கூடாது. நீ எப்ப முக்கியமான படங்கள்லாம் எல்லாம் இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஆக்சுவலா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும். நீங்க பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு.